ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த ரூம்குள்ள எந்த திங்ஸும் இல்ல, டாய்ஸ் தான் இருக்கு. உள்ள போக வேண்டாம். ஓகே ஸ்டாப் இட். பைரவி ஹாய் பொங்குடி. ஹாய். எப்படியோ எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் நல்லபடியா ஜோதியோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம். ஆமாம் பொங்குடி, எங்க ஜோதியோட கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா. கடைசியா சுந்தருக்கு உண்மையை புரிய வச்சு ஜோதியோட கல்யாணத்தையும் நடத்தி சுந்தரோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு அனுப்பியாச்சு. அதெல்லாம் ஓகே தான். நீ சாந்தி பண்ணி வைக்கிறிய அந்த ஆவிங்க, அதுக்கு நன்றி கடனா அதுங்க ரிலேஷன்ஸ் கிட்ட போய் பைரவி கடையில ஆளுக்கு ஒரு கலை பொருளா வாங்கி வீட்ல வைங்கன்னு கஸ்டமர்ஸ் அனுப்பலாம்ல. உனக்கு சர்வீஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நமக்கும் பொழப்பு நடத்துற மாதிரி ஆச்சு. ஏய், உன் பேராசைக்கு அளவே இல்லடி. அது சரி, நாம தாய்லாந்துல இருந்து ஆர்டர் பண்ணோமே மெட்டீரியல், அதெல்லாம் என்னாச்சு? வந்துருச்சான்னு பாரு, இல்ல ஷிப் எப்ப வரும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேக்குறேன். ஹாய். இவன் சொல்லு பார்ட்டியாச்சே, இங்க எதுக்கு வந்திருக்கான்? என்னங்க அப்படியே அசந்து போய் நிக்கிறீங்க? வாங்கன்னு கூட மாட்டீங்களா? வாங்க. என்ன திடீர்னு ஷாப் பக்கம்? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஓ, யாருடி இது? எனக்கு தெரியாம உனக்கு ஃப்ரெண்டு? இவர் பேரு சந்துரு. நம்ம குலோத்துங்கன் சார் ஆபீஸ் இருக்குல்ல, அங்கதான் இவர் வேலை பாக்குறாரு. நான் சுந்தரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் இவர் அங்க மீட் பண்ணேன். பை தி பை, ஷீ இஸ் பூங்குடி. ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. அப்புறம் கடை வரைக்கும் வந்திருக்கீங்க, கலை பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்களா? அப்படிதான் வச்சிங்களேன். என்ன வேணும்? இதையும் வேணுங்க. ஆரம்பிச்சிட்டியா? இதையெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. அப்ளிகேஷன் போட்டா என்ன? ஓ சாரி ஸ்லிப் ஆஃப் தி டங். ஆர்டர் பண்ணா ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா. என்ன சைஸ்ல, எந்த மெட்டீரியல்ல வேணும்? என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்காக ஸ்பெஷலா கொடுக்க போற ஸ்பெஷல் கிஃப்ட். மெட்டீரியலும் ஸ்பெஷலா இருக்கணுங்க. ஸ்பெஷல் மெட்டீரியல், அதையும் நீங்களே சொல்லிடுங்களே. எரிமலைக்கல். ஏங்க, என்னங்க ரசனை இது? இதயத்தை எரிமலைக்கல்ல செஞ்சா நல்லாவா இருக்கும்? நீங்க நல்லா செஞ்சு கொடுங்க. அத பார்த்ததும் கல்லா இருக்கிற விதையும் மெழுகா உருகணும். அதாங்க எனக்கு வேணும். ஓகேங்க, நீங்க நினைக்கிற மாதிரி செஞ்சிடலாம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. கொடுத்துடலாமே. எவ்வளோ? ஜஸ்ட் 25,000. மாட்டடா மகனே, ஃபிகரா கேக்குது. ஃபிகரு 25,000. எஸ். என்ன சார், அட்வான்ஸ்க்கு இப்படி முடிக்கிறீங்க? அட்வான்ஸா 25,000 சொன்னீங்களே, அதோட விலை எவ்வளவுங்க? 75,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஆகும். சந்துரு, கிளம்பு போலாம். இறையா காஸ்ட்லி இதேமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இத வாங்கவே முடியாது. சரியா சொன்னீங்க சந்துரு, கிளம்பலாமா? சும்மா இரு, உன்னை போய் கூட கூட்டு வந்தேன் பாரு. ஏங்க, நான் வந்த விஷயமே வேறங்க. வந்த இடத்துல இதயம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். எட்டாம போச்சு. புரிஞ்சுக்கிட்டா சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஓகே ஓகே ஓகே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், பேரு சாருமதி, ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனருங்க. பேப்பர்லாம் அவங்க பேட்டி பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் நான் தான் எடுத்து போட்டேன். ஓஹோ, நீங்க தான் பேட்டி எடுத்தீங்களா? நான் நிறைய படிச்சிருக்கேன். என்னோட ஃபேவரட் டிசைனர் அவங்க. அவங்க தாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அரிய கலைப்பொருட்கள்லாம் இருக்காங்க. அதை கூடவே எடுத்துகிட்டு போக முடியாது, யாராவது வாங்கிட்டாங்கன்னா தேவலான்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் எம்டி உங்களை பற்றி சொன்னது ஞாபகம் வந்தது. அதான் நாங்கள் நேராகவே வந்துட்டோம் உங்களை பார்க்க. அரிய கலை பொருள்னா எந்த வருஷத்துது? 19th century சார்ந்த பொருட்கள்ங்க. ஓ, அப்படியா? சரி, நீங்க அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பார்க்கறேன். பேரு சாருமதிங்க. ஃபோன் நம்பர் 99401
ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டுங்க. உங்க பேரு சொன்னா போதும்ல? சொல்லுங்க, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூங்க. காஃபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ்ங்க. வரேங்க. ஆனா ஒண்ணுங்க, இதயத்தை வாங்காம விட மாட்டேன். வரேங்க, பை. பையன் பாக்குறதுக்கு நல்லவனா தான் இருக்கான், அழக ரசிக்கிறவனாவும் இருக்கான். ஹே, நான் உண்மையை தாண்டி சொன்னேன், அதுக்கே என்ன பார்த்து முறைக்கிற? ஐ திங்க் அவன் உன்னை திங்க் பண்றான்னு நினைக்கிறேன். அவனுக்கு என்ன பத்தி தெரிஞ்சா நான் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். எனக்கு என்ன அப்படி தோணலப்பா. அவன் வழிசல்ல ஒரு உண்மை தெரியுது. வழிசல்ல உண்மையா? அதெல்லாம் வழிஞ்சு பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஷோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நாம சாருமதி வீட்டுக்கு போவோம். ஒவ்வொன்னுத்தையும் ஆசை ஆசையா பார்த்து வாங்கினேன். இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு போக வேண்டியதா போச்சு. சந்துரு வந்து இத பத்தி சொல்லலைனா நாங்க இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம். இந்த பொருட்களோட அருமை தெரியாதவங்க கிட்ட இதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் சந்துரு கிட்ட சொன்னேன். நல்ல கிளைண்ட் தான் பார்த்து அனுப்பியிருக்காரு. சந்துரு இஸ் a வெரி நைஸ் பர்சன். முதல்ல என்னை பேட்டி எடுக்க வந்த போது தான் அறிமுகமானாரு. அப்போதுலேருந்து நல்ல பழக்கம். அவருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம். ஹாய், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஓகே. 1 minute. மாடியில் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, பார்க்குறீங்களா? யா, பார்க்குறேன். வாங்க. யா, ஐ ஹாவ் டு கால் அண்ட் கன்ஃபார்ம் அபவுட் த ரூம். And one more thing, and my flight is at 4:30. We'll be meeting at the airport, right? Yeah. Right now I'm a little busy. We'll call you back. Bye. பெங்களூர் போயிட்டு வந்த உடனே வீடு ஷிஃப்ட் பண்ணும். அதனால தான் திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீடு நல்லா தானே இருக்கு, இது எதுக்காக ஷிஃப்ட் பண்றீங்க? அது வந்து ஆஃபீஸ் ரொம்ப தூரமா இருக்கு, அது பக்கத்துலேயே வீடு கிடைச்சது, அதனால தான் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்றேன். ஓகே. குழந்தைய பாக்குறீங்களா? யா, பார்க்கலாமே. ஏய், என்னடா செல்லம், சோ கியூட். என்ன பேர் வச்சிருக்கீங்க? அனன்யா. நைஸ் நேம். இவ்ளோ பிஸியா இருக்கீங்களே, குழந்தைய எப்படி உங்களால கவனிச்சுக்க முடியுது? ஆயா இருக்காங்க, பாத்துப்பாங்க. நான் ப்ரோக்ராம்காக 2-3 நாள் வெளியூர் போனாலும் அவங்க கூட தான் இருப்பா. என்ன ஆன்டிக்ஸ்? என்னது? என்ன பார்த்து ஆண்டி மாதிரி தெரியுதா? அது இல்லைங்க, கலைப்பொருள் ஏதாவது இங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தேன். அதெல்லாம் இங்க கிடையாது, எங்க வெளியே இருக்கோம், போய் பாரு. சாரிங்க. இந்தா பொண்ணு, நான் புகையில போடுற விஷயத்தெல்லாம் அங்க போய் சொல்லிட்டு இருக்காத, என்ன புரியுதா? சரிங்க. பா. அப்பா, பைரவி, இந்த ரூம்குள்ள எந்த திங்ஸும் இல்ல, டாய்ஸ் தான் இருக்கு. உள்ள போக வேண்டாம், ஓகே? நீங்க மத்த எல்லா திங்ஸையும் லிஸ்ட் போடுங்க. நான் பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம பேசலாம். சரி, வாங்க.
இவ்ளோ பொருள் இவ்ளோ சீப்பா கிடைச்சிருக்குன்னா அதுக்கு உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாய் ஃப்ரெண்டா? யாரடி சொல்ற? ஹே அதான்டி அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் பேர் என்ன? யாரு? அந்த சந்துருவா? பாத்தியா, பேரை கேட்ட உடனே டக்குன்னு சொல்ற. இதுதான் காதல். அடி பொடி பைத்தியக்காரி. அதை விட சாருமதி வீட்டுக்கு போனோமே, அங்க ஏதாவது உன்னால உணர முடிஞ்சுதா? உணர முடிஞ்சது. அந்த வீட்டுக்கே ஒட்டாத ஒரு ஆயா. அவ்வளவு பெரிய வீட்ல திருஷ்டி பரிகார மாதிரி அந்த பொம்பளை வாயில புகையிலைய போட்டுக்கிட்டு சேச்ச பார்க்க அருவருப்பா இருந்தது. இந்த லட்சணத்துல ஆம்பளை வாய்ஸ்ல எனக்கு ஒரு மிரட்டல் வேற. நான் அத சொல்லலடி. வேற என்ன? அங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குடி. அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து இருக்குங்கிற? அந்த வீட்ல ஒரு ரூம்ல ஆதித்யா ரூம் அனுமதி இல்லைன்னு எழுதி ஒட்டி இருந்துச்சு. அங்க என்னால சில அமானுஷ்யங்களை உணர முடிஞ்சது. நிஜமாவா சொல்ற? ஆமா. எப்படி? சாருமதி பெங்களூருக்கு போயிருப்பாங்க. இப்போ அந்த வீட்ல ஆயா மட்டும்தான் இருப்பாங்க. நான் எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொன்னா நீ கேட்கவா போற? சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. யாருமா? பைரவி. பைரவினா? அது கலைப்பொருட்கள்லாம் வாங்க வந்தோமே. ஆ சரி சரி, உள்ள வா. தேங்க்யூ. ஆமா, அவங்க ஊர்ல எல்லாம் இப்ப போய் வந்திருக்கீங்க? தெரியும். சொல்லிட்டு தான் போனாங்க. ஆ. அது வந்து பேக் பண்ண மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டேன். ஆ. அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா? வாங்க. செல்லம். ஹே, என்ன பண்றீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? அனன்யா குட்டி, சோ ஸ்வீட்டா இருக்கீங்களே. அவங்க அம்மா இல்லைன்னா கூட அழாமலே இருப்பாளா? அவங்க அம்மா இருந்தா மட்டும் என்ன, முக்காவாசி நேரம் எங்கிட்டயே தானே இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அது ரொம்ப சமத்து, ஒரு சிரமம் கொடுக்காது. இவ்ளோ அழகான வீட்டை விட்டு அவங்க ஏன் காலி பண்றாங்க? சில விஷயங்கள மறக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே இருந்தா அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னம்மா பண்றது? கெட்ட நினைவுகளோட யாராலையும் இருக்க முடியாது. அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிம்மதியாவே வாழ முடியாது. அதான். கெட்ட நினைவுகள்னா அவங்களோட பையனா? ஆமா, சாருமதி அம்மா சொன்னாங்களா? இல்ல, மேல இருக்கிற அவனோட ரூமை பார்த்தேன். அந்த பையனுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். பையன் செத்துட்டான். செல்லம், வா 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 வாடா செல்லம், வா. சாருமதி அவங்க ஹஸ்பண்ட் ஏன் பிரிஞ்சிருக்கணும்? அவங்க பிரிஞ்சது கூட அவங்க பையனாலதான். பையனாலயா? எப்படி? அந்த பையன் பெரிய வாளு, ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டான். அவன் பண்ண ஆக்சிடென்ட்னால தான் அவங்க 2 பேருமே பிரிஞ்சாங்க. பாத்தியா, இப்படித்தான் இந்த மாதிரி இந்த வீட்ல அடிக்கடி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. அதனாலதான் இந்த வீட்டையே காலி பண்றோம். இந்த பிரச்சனையில உனக்கு எதுக்குமா? நீ போய் உன் வேலையை பாரு.
டேய் சந்திர, ஆ உன் கூட சேர்ந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கஷ்டத்தை தாண்டா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கஷ்டம், நாளைக்கு கஷ்டமா கஷ்டம். வாய கழுவு கட்டிங்க, நாளைக்கு உச்சோன்னு சொல்ல வந்தேன். என்னடா உச்சமா மிச்சமா? கட்டிங் அடிக்கிற நேரத்துல வண்டியை ரிப்பேர் ஆக்கி இப்படி தள்ள விட்டுருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா? காரணம் இல்லாம கடவுள் காய நகர்த்த மாட்டார் கட்டிங். கண்டிப்பா ஒரு காரியம் நடக்கும். என்ன இத்தனை மணிக்கு மேல கடவுள் காய நகர்த்த போறாரு? இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சணும்? டேய் ஏன்டா நின்னுட்ட? அங்க பார். என்னத்த பாக்குறது? கார் வருது. ஆ, யாரோட காரு? அதான் யாருடைய காரு? பைரவியோட காரு. பைரவியுடைய காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவளை என்னைக்கு என் ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும் அன்னைக்கு அவ சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நிஜமாவா? ஆ, ஆ. காரை கொண்டாந்து மேல ஏத்துற போது வாயா ஓரமா போவா. வாயா. சந்துரு ஹாய். ஹாய், என்னாச்சு? அவசரமா போயிட்டு இருக்கோம், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அவசரமா எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்களோ அதுக்கு பக்கத்துல தாங்க. நான் என் வீட்டுக்கு போறேன். நீங்க வலசரவாக்கம் போறீங்க, நான் விருகம்பாக்கம் போனோம். நீங்க அவசரமா போகணும்னு சொல்றீங்க. நான் காரை ஸ்லோவா தான் ஓட்டுவேன். அவசரம்னு சொன்னேன், உங்களை பார்த்த அவசரத்துல உளறி இருப்பாங்க. சரி, ஆனா வண்டி என்ன பண்றது? வண்டி அவர் எடுத்து வந்துருவாருங்க. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ரிப்பேர் பார்த்து கொண்டு வருவாருங்க. நம்ம அவசரம் நம்மளுக்கு, வாங்க நம்ம போவோம். சரி. ச்சே, ஒரு பீருக்கு ஆசைப்பட்டேன், ஒரு ஃபிகர் மேனால என்ன அசிங்கப்படுத்திட்டு போறானே. இனி எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி கூப்பிட்டா போவே கூடாது. ச்சே. சாருமதி வீட்ல எவ்வளவு அழகான பொருட்கள்லாம் இருந்தது தெரியுமா? ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க பிரிச்சு பாக்குறீங்க? நம்மளுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஹலோ, நான் தான் குழந்தைய பார்த்துப்பேன். என்னாச்சுங்க? எது கார் நிறுத்துனீங்க? நீங்க கொஞ்சம் இறங்குறீங்களா? நான் அவசரமா சாருமதி வீட்டுக்கு போகணும். சாருமதி வீட்டுக்கா? இந்த நேரத்துல எதுக்குங்க? நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். நான் அவசரமா போயே இங்க ஆகணும். பாருங்க, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். சாருமதி வீட்டுக்கு தானே, நானும் கூட வருவேன். சரி வாங்க. நீதான் எனக்கு முக்கியம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதோ வரேன்டா செல்லம். இதோ வந்துட்டேன்டா கண்ணு. இதோ வந்துட்டேன்டா செல்லம். இதாதுடா. என்னம்மா என்னம்மா என்னம்மா? ஏண்டா ஏண்டா ஏண்டா? சரி 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 சரி. வேணாம்மா 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 வேண்டாம்மா. ஏமா ஏமா ஏமா?
மேடம் மேடம் இப்ப என்னங்க பண்றது? மொட்டை மாடி போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது வழியா உள்ள வர முடியுமான்னு பார்க்கட்டுமா? பாருங்க. Thank God. ஐயா ஐயா, நல்ல வேளை மூச்சு இருக்கு. கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். ஃபோன் பண்ணிட்டேங்க. உன்னை கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணது? ஆதித்யா. அவன் சாருமதி மேடம் பையங்க. ஆமாங்க. ஏங்க அவன் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்களே. ஆமா, அவன் இறந்துதான் போயிட்டான். ஆனா அவன் தான் ஆவியா இருந்து இந்த வீட்ல பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான். இந்த வீட்ல ஆதித்யா ஆவியா இருக்கானா? ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.